பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 17ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். த காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 22 verse 44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தையை இந்த நாளிலே தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. இப்படியான ஒரு நாள், இந்த மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்லப்படுகிற இந்த ஹோலி வீக்கில், இந்த வியாழக்கிழமையினுடைய இரவு நேரத்திலே நடந்த ஒரு சில சம்பவங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் பிடிக்கப்படுவதற்கு முன்பாக சீஷர்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்? உணவு அருந்துகிறார், அவர் சாப்பிடுகிறார், பந்தி இருக்கிறார். அதைத்தான் நம்ம லாஸ்ட் சப்பர் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? எல்லா சீஷர்களையும் கூப்பிட்டு அவர்களோடு அவர் உணவு அருந்துகிறார். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? அவருடைய மேல் உடையை அவர் அப்படியே ஒரு டவல் மாதிரி கட்டி கொண்டு எல்லா சீஷர்களுடைய கால்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுவினார் என்று நம்ம பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீங்கள் எப்படி ஆண்டவரே என்னுடைய கால்களை கழுவலாம்? இதில் எனக்கு என்னிடத்துல பங்கு வேண்டுமானால் இதை செய்ய இடம் கொடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலிருந்து தான் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோம்? யாரும் யாருக்கும் பெரியவர்கள் அப்படி அல்ல, எல்லாரும் நம்ம ஈக்குவலாக இருக்கிறோம். நம்மளை நாம் தாழ்த்த, நாம் எப்படி நம்மளை தாழ்த்த வேண்டும் என்று அன்னைக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யூஷுவலாக எஜமானுடைய கால்களை என்ன செய்வாங்க? அவருடைய சீடர்கள் கழுவுவார்கள், இல்லை தொட்டு கும்பிடுவார்கள். இன்றைக்கி கூட நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாம் அந்த மரியாதைக்காக என்ன செய்வாங்க? அம்மா அப்பாவுடைய காலை, இல்லைன்னா பெரியவங்க யாராவதுக்கு ரொம்ப வயசில் பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக அநேகருடைய கால்களை தொட்டு அப்படி பண்ணுகிற காரியங்கள் நம்மளுடைய பழக்கங்களில் உண்டு இல்லையா? ஆனால் பெரியவங்க செய்வாங்க. பெரியவங்களுடைய காலில் சின்னவங்க விழுவாங்க, சின்னவங்களுடைய காலில் யாராவது பெரியவங்க விழுவாங்களா? விழமாட்டாங்க இல்லையா? ஆனால் ஜீசஸ் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன? நான் குருவாக இருக்கிறேன், நானே இப்படி செய்தால் நீங்களும் இந்த மாதிரியை பின்பற்றுங்கள். எல்லாரும் சமமாக இருங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருங்க, எல்லாம் ஏக சிந்தையாக இருங்க. நமக்குள்ள நீ பெரியவன், நான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், நீ தான் உயர்ந்தவன், இந்த மாதிரியான பாகுபாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் அதை காண்பித்தார். இன்னைக்கு சபையில் கூட அநேக பாகுபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு ஏன் குடும்பங்களில் பிரச்சனை, சொசைட்டியில் பிரச்சனை, சபையில் பிரச்சனை ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீ பெருசா நான் பெருசா, இந்த காரியம்தான் இன்னைக்கு அநேகர் இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். அன்றைக்கி ஜீசஸ் அதெல்லாம் பிரேக் பண்ணி நமக்கு ஒரு அருமையான ஒரு லைஃப் லெசன் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததை பார்க்குறோம். நான் ஊழியம் கொள்ளும்படி வரல, நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை நம்ம நினைவு கூறுகிறோம். அப்படியாக ஆண்டவர் பேசி அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த அப்பத்தை பிட்டு அவர் கொடுக்கும் பொழுது, இது என்னுடைய சரீரம், இது எப்படி இந்த ஒரு அப்பம் பிற்கப்படுகிறதோ அதே போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய சரீரம் பிற்கப்படும், இதை வாங்கி புசிங்க. இந்த திராட்சை ரசமானது அது என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது, என் ரத்தம் சிந்தப்பட போகிறது என்று சொல்லி அவர் அதை காண்பிக்கிறார். இங்குள்ள ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பார்கள் என்றும் தேவன் சொல்லுகிறார். யூதாஸ் கேட்குறார், ஆண்டவரே நானா? ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், நீ தான். யூதாஸ்க்கு நல்லா தெரியும், ஜீசஸ்க்கு அது தெரியுதுன்னு சொல்லி. ஆனாலும் அவன் என்ன செய்யலை? மனம் திரும்பலன்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருணங்களை கொடுத்தார், ஆனால் அவனுக்கு மனம் திரும்ப அவனால் முடியல. ஏன்னா சாத்தானோட இருதயத்தை நிரப்பி இருந்தான். அது நிமித்தமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனால் யூஸ் பண்ண முடியாமல் கடைசியில் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிற? எல்லாம் அப்பம் புசித்து அவங்க எல்லாம் அந்த பந்தியில் உட்காந்து முடிஞ்ச பிறகு, சாப்பிட்ட பிறகு ஆண்டவர் வழக்கத்தின்படி, அவர் எப்போ ஒரு வழக்கம் இருக்குது அங்கே பாருங்களேன், 39ஆம் வசனம், பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவருடைய கூட போனார்கள். வழக்கம். அப்போ அவருக்கு ஒரு ரெகுலர் ரொட்டீன் இருந்துச்சு. எப்போவுமே ஒலிவ மலையில் போய்
அந்த தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறது ஆண்டவருடைய வழக்கம். அந்த வழக்கத்தின்படி அவர் சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அதில் விசேஷமாக 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், அவர்களை பக்கத்தில் கொண்டு போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அவ்விடத்துல சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எதற்கு நம்ம ஜெபிக்கணும்? சோதனைக்கு உட்படாத படிக்கு. நான் சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமானால், நான் சோதனையை மீறி அதை ஜெயிக்க வேண்டுமானால் நீ ஜெபம் பண்ணு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம எப்படி சோதனையை ஜெயிக்க முடியும்? வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எப்படி நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகள். அந்த சோதனைக்கு நம்ம உட்படாமல் இருக்கணும்னா, அந்த சோதனையை நான் ஜெயித்து வரணும்னா நான் செய்ய வேண்டியது என்னது? ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதை தான் இங்கே சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். எவ்வளோ ஒரு வேதனையான ஜெபம் இல்லையா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதற்கு பின்னால் வருகிற ஒவ்வொரு காரியமும் அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் நமக்கு அடுத்த மினிட் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நம்ம எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிலருக்கு முன்னால் நின்று பேசுறது பயமாக இருக்கும் இல்லையா? அப்போ அடுத்தது அவங்க டேர்ன், அவங்க பேசணும் அப்படின்னா அந்த ஃபியூ மினிட்ஸ் அதுக்கு முன்னால் அவ்வளோ ஆங்ஷியஸாக, அப்படியே ஒரு மாதிரி என்ன செய்யுது, நர்வஸாக ஃபீல் பண்ணுகிறோம். எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வுகள் இருக்குது இல்லை? அப்போது அந்த ஃபியூ மினிட்ஸ்லேயே அவ்வளோ ஆங்ஸைட்டி. அப்போ ஜீசஸ்க்கு எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கப்புறமா அவருடைய லைஃப்பில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்றதை அவர் அறிந்த அந்த இடத்துல, பிதாவே உமக்கு சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஏன்னா பிதாவுக்கு சகல அதிகாரம் உண்டு என்பதை அறிந்திருந்தார். ஆனால் அவருக்கு இன்னொன்றும் தெரியும், அவர் அந்த வேலைக்காக தான் வந்திருக்கிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். இந்த இடத்துல தான் அவர் எப்படி 100% ஹியூமனாக ஜீசஸ் இருந்தாங்க அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே பிதாவுடைய சித்தத்துக்கு பரிபூரணமாக 100% ஜீசஸ் சரண்டர் பண்ணாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிதாவுடைய சித்தத்துக்கு நம்மளால் ஃபுல்லாக 100% சரண்டர் பண்ண முடியுதா? நம்ம கொஞ்சம் சரண்டர் பண்ணுறோம். ஆனால் எனக்கு இப்படி தான் இருக்கணும் ஆண்டவரே, இதுதான் வேணும் ஆண்டவரே, இப்படி தான் ஆண்டவரே அப்படின்னு நிறைய பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஜீசஸ் பாருங்களேன், எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணி, ஆண்டவரே இந்த பாத்திரம் ரொம்ப கடினமான பாத்திரம் ஆண்டவரே, இந்த பாதை எனக்கு ரொம்ப கஷ்டமான பாதை, இது நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே, உங்களால் முடியும் ஆண்டவரே, ஆனால் உங்கள் சித்தத்தின்படி நான் என்னை ஒப்பு கொடுத்துட்றேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அடுத்த வசனம், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அல்லேலூயா. அப்படியா தேவ சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கும்போது வானத்திலிருந்து பிதா ஒரு தூதனை அனுப்பினாராம். அல்லேலூயா. அவரை பலப்படுத்தினான். He strengthened him, an angel. ஹெவன்லேருந்து ஒரு ஏஞ்சல் அனுப்பி கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். அவனுடைய சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது பிதாவானவர் நம்மளை தனியாக இருக்க விடுவது இல்லை. அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். வார்த்தையின் மூலமாய், மனிதர்கள் மூலமாய், தேவ தூதர்கள் மூலமாய் பலப்படுத்துகிற தேவன். அப்பொழுதுதான் நம்ம வாசிக்கிறோம், மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். மிகுந்த ஒரு வியாகுலம், அதிகமான ஊக்கத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வேர்வையெல்லாம் எப்படி விழுந்துச்சான் கீழே? ரத்தத்தின் பிக் டிராப்ஸ் ஆஃப் பிளட், அப்படியே ரத்தத்தின் பெரும் துளிகளாக அந்த வேர்வை விழுந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்வெட் கிளான்ஸ்லேருந்து அவருடைய ரத்தம், அந்த வேர்வையிலேருந்து ரத்தம் வருது. பெரியமானவர்களே, எங்கேருந்தெல்லாம் ரத்தம் வந்ததில்ல ஏசப்பாக்கு. அதுக்கப்புறமா நம்ம வாசித்து பார்க்கும்போது அநேக இடங்களில் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். அவர் சிந்திய அந்த ஒவ்வொரு துளி ரத்தம், எவ்ரி ட்ராப் ஆஃப் பிளட்
இன்னைக்கு நம்மளை வாழ வைக்குது. ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கு. நம்மளாம் எவ்வளோ பாவம் செய்தவர்கள், இவனுக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை சிந்திக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் தேவன் நம்மளை அக்செப்ட் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம். ஆமென், அல்லேலூயா. அந்த ரத்தம் எத்தனை விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தம், ப்ரெஷியஸ் blood of Jesus. அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் நீதிமானாய் மாற்றி இருக்க ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. அவனுடைய பாடு மரணங்களை இன்னைக்கு நாளைக்கு நம்ம தியானிக்கும் போது இன்னும் அதிகமாய் தேவனை கிட்டி சேர, கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் தேவனுக்கு முழுமையாய் நம்மளை ஒப்பு கொடுக்க, ஆண்டோடைய சித்தத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுக்க தேவன் நமக்கு அந்த பலனை கொடுப்பாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடைய ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் யாராவது ஒருத்தர் இந்த காலை வேளையில ப்ரே பண்றீங்களா?